தேவேகவுடா மகன் குமாரசாமி, சரண் சிங் பேரன் ஜெயந்த் சௌத்ரி, கர்பூரி தாக்கூர் மகன் ராம்நாத் தாக்கூர், பிரேந்திர சிங் மகன் இந்தர்ஜித் சிங், பீனட் சிங்கின் பேரன் ரவினித் சிங், மாதவராவ் சிந்தியா மகன் ஜோதிராதித்ய சிந்தியா, ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் சிராக் பாஸ்வான், எர்ரா நாயுடு மகன் ராம்மோகன் நாயுடு, பிரகாஷ் கோயல் மகன் பியூஷ் கோயல், தேவேந்திர பிரதான் மகன் தர்மேந்திர பிரதான், ஜிதேந்திர பிரசாத் மகன் ஜிதின் பிரசாதா, ஜெயஸ்ரீ பானர்ஜியோடைய மருமகன் ஜேபி நட்டா. இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாம் பாஜக அமைச்சரவையில், மோடியோடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறவங்க. நான் பாதி பேரை தான் வாசிச்சிருக்கிறேன். மொத்தம் 72 அமைச்சர்களில் 20 பேர் வாரிசுகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மோடி தொடர்ந்து நாங்கள் வாரிசு அரசியலுக்கு எதிரானவர்கள் என்று பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் அமைச்சரவையில் யார் இடம்பெற்றிருக்கிறாங்கன்னா 20 அமைச்சர்கள் வாரிசுகளாக தான் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதாவது மொத்தம் 28% அவுட் ஆஃப் 72 20 பேர். இஃப் யூ புட் இட் டு 100, 28% அமைச்சர்கள் வாரிசுகளாக தான் வந்திருக்கிறாங்க. இது மோடியுடைய இரட்டை